ராவணன் இந்திரஜித்தை அழைத்து, மகனே, படைத்தலைவர்களும் கரன் மகனான மகரக்கண்ணனும் போரில் மாண்டனர். இப்போரில் உன்னை தவிர வேறு எவராலும் வெல்ல முடியாது. உனக்கு நிகரான மாவீரர்கள் இந்த உலகில் இல்லை. அந்த ராமலட்சுமணனை உன்னை தவிர வேறு எவராலும் வெல்ல முடியாது. நீ போருக்கு சென்று வெற்றியுடன் திரும்பி வா என்று கூறி விடை கொடுத்தான். இந்திரஜித் தன் தந்தையை வணங்கி போருக்கு புறப்பட்டான். இந்திரஜித் 1000 குதிரைகள் பூட்டிய தேரில் ஏறி அசுர சேனைகள் புடைசூழ போர்க்களத்திற்கு வந்து சேர்ந்தான். அவனை பார்த்த வானர வீரர்கள் சிலர் பயத்தில் ஓடி ஒளிந்தனர். ராமர் வானர வீரர்களுக்கு பயம் நீங்க ஆறுதல் கூறினார். ராமர் அனுமனின் தோளிலும் லட்சுமணன் அங்கதன் தோளிலும் ஏறி போர் புரிய தொடங்கினர். ராமரும் லட்சுமணரும் தங்கள் கரவேகத்தையும் வில்வேகத்தையும் கொண்டு போர் புரிந்து கொண்டிருந்தனர். ராம லட்சுமணனின் வில் திறமையைக் கண்டு இந்திரஜித் வியந்து நின்றான். ராமலட்சுமணனின் போர் திறமையைக் கண்டு அரக்க சேனைகள் பயந்து ஓடின. இந்திரஜித், நான் தனியாகவே போர் புரிந்து கொள்கிறேன் என்று கூறி போர் புரிந்தான். அப்பொழுது ராமர் அவனின் தேரை உடைத்தெறிந்தார். லட்சுமணனும் இந்திரஜித்தும் கடுமையாக போர் புரிந்தனர். அப்பொழுது இந்திரஜித் தன் மாய திறமையால் வானத்தில் போய் மறைந்தான். லட்சுமணன் ராமரை பார்த்து, அண்ணா, நான் இப்பொழுது இவன் மேல் பிரம்மாஸ்திரத்தை ஏவப்போகிறேன் என்றான். அதற்கு ராமர், தம்பி லட்சுமணா, நீ பிரம்மாஸ்திரத்தை இந்திரஜித் இல்லாத போது பயன்படுத்தினால் அது ஒரு நொடியில் உலகமே அழிந்துவிடும். அதனால் நீ பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினார். போரில் தோற்று மாய வேலை செய்து மறைந்த இந்திரஜித் யாரும் அறியாமல் இலங்கை நகரை அடைந்தான். இந்திரஜித்தை காணாததால் அவன் பயந்து ஓடிவிட்டான் என்று நினைத்து ராமலட்சுமணன் உள்ளிட்ட வானரப்படைகள் இளைப்பாறினர். ராமர் வானரப்படைகளுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு வருமாறு விபீஷணனை அனுப்பினார். ராமர் தன் படைக்கலன்களுக்கு பூஜை செய்ய தனியாக சென்று விட்டார். லட்சுமணன் மற்றும் மற்ற வானர வீரர்கள் மட்டுமே போர்க்களத்தில் இருந்தனர். இந்திரஜித் அரண்மனைக்கு சென்று ராவணனிடம்தான் மறைந்து நின்று பிரம்மாஸ்திரத்தை விடுவது என்று முடிவு செய்தான். அதற்கு மகோதரனை முதலில் சென்று போர் புரியுமாறு கூறினான். அவன் மாய போர் செய்து கொண்டிருக்கையில் நான் பிரம்மாஸ்திரத்தை செலுத்தி விடுவேன் என்று கூறினான். மாய போர் என்பது ஒருவரை ஒருவர் பார்க்காமல் போர் புரிவது ஆகும். மகோதரன் போர்க்களத்தில் மாய போர் புரிந்தான். அவன் ஆங்காங்கே நின்று போர் புரிந்தான். இதை கவனித்த லட்சுமணன் பாசுபதாஸ்திரத்தை ஏவினார். இதில் அரக்க சேனையும் அவர்களது மாயமும் எரிந்து போனது. மாயம் விலகிய மகோதரன் அவ்விடத்தை விட்டு ஓடினான். அப்போது இந்திரஜித் யாரும் அறியாத வண்ணம் மறைந்திருந்து பிரம்மாஸ்திரத்திற்கான மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தான். மறுபடியும் மகோதரன் இந்திரன் போல் உருவம் கொண்டு ஐராவதத்தின் மீது ஏறிக்கொண்டு வானரங்களுக்கு எதிராக போர் செய்து கொண்டிருந்தான். ஆனால் லட்சுமணனுக்கு இந்திரன் போல் வந்திருப்பது மாய வேளையில் வல்லவனான மகோதரன் என்பது தெரியவில்லை. இதை பார்த்த லட்சுமணன் அனுமனிடம், நாம் இந்திரன் முதலிய தேவர்களை காக்கும் பொருட்டுதான் ராவணனுடன் போர் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கையில் இந்திரன் முதலியவர்கள் நம்மீது போர் செய்ய என்ன காரணம் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்து லட்சுமணன் மீது ஏவினான். அனுமன் பிரம்மாஸ்திரத்தை ஏவியவனை நான் கொல்வேன் என்று துணிந்தான். ஆனால் அனுமன் பிரம்மாஸ்திரத்தின் தாக்கத்தால் மயங்கி கீழே விழுந்தான். பிரம்மாஸ்திரத்தால் லட்சுமணன், சுக்ரீவன், அங்கதன் முதலிய வானர வீரர்கள் உயிர் நீத்தனர். நளன் முதலிய வானரப் படைகளும் பிரம்மாஸ்திரத்தால் உயிர் நீத்தனர். அங்கிருந்த வானர வீரர்கள் அனைவருமே வீழ்ந்தனர். பிறகு இந்திரஜித் வெற்றி முழக்கமிட்டு அரண்மனைக்கு சென்றான். ராவணனிடம் சென்று, தந்தையே, பிரம்மாஸ்திரத்தால் ராமனை தவிர மற்ற அனைவரும் உயிர் நீத்தனர் என்றான். இதை கேட்டு ராவணன் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் ராமன் சாகவில்லை என்பதை நினைத்து வருந்தினான். அதற்கு இந்திரஜித் ராமன் போர்க்களத்தை விட்டு வெகு தூரம் சென்றதால் அவனை பிரம்மாஸ்திரம் தாக்கவில்லை என்று கூறினான். இருந்தாலும் ராமனின் படைகள் அழிந்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான். பிறகு ராவணன் இந்திரஜித்துக்கும் மகோதரனுக்கும் விடை கொடுத்து அவரவர் மாளிகைக்கு சென்று ஓய்வெடுக்குமாறு கூறினான். ராமர் தன் படைக்கலன்களின் பூஜையை முடித்துவிட்டு திரும்பி வந்தார். வரும் வழியில் பிரம்மாஸ்திரத்தால் தாக்கப்பட்டு வீழ்ந்து கிடப்பவர்களை பார்த்தார். இதை பார்த்த ராமர் தன் படைகள் வீழ்ந்து கிடப்பதைக் கண்டு வருந்தினார். சுக்ரீவனை பார்த்து, அன்பு தம்பியே, நட்பின் திலகமே, எனக்கு துணையாக வந்த நீ வீழ்ந்து கிடக்கிறாயே என்று கூறி புலம்பி அழுதார். அனுமனை பார்த்த ராமர், வலிமையில் சிறந்தவனே, சீதைக்கு உயிர் கொடுத்த சேவை மிக்க பண்புடையவனே, தேவர்கள் உனக்கு சாகா வரம் கொடுத்தார்களே, அந்த வரம் பொய்யாகுமா? நான் கனவிலும் உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் என்று நினைக்கவில்லையே என்று கூறி புலம்பி அழுதார். ராமர் தன் தம்பி லட்சுமணன் பிரம்மாஸ்திரத்தால் வீழ்ந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். லட்சுமணனை மார்போடு தழுவிக்கொண்டார். தம்பி,
எனக்கு தாயும் நீ, எனக்கு தந்தையும் நீதான். எவ்வாறு நீ என்னை விட்டு பிரிந்து சென்றாய்? என் ஆருயிர் தம்பியே, கானகத்தில் இந்த 14 வருடமும் எனக்கு காய் கனிகள் கொடுத்து நீ உண்ணாமல் இருந்தாய். எனக்கு தூக்கத்தை கொடுத்து நீ தூங்காமல் இருந்தாய். இந்த வனவாசத்தில் நீ எனக்கு துணையாக இருந்து சேவை புரிந்தாயே. இனி எனக்கு துணையாக யார் இருப்பார்கள்? நீ என்னை விட்டு பிரிந்த பின் நான் மட்டும் வாழ்ந்து என்ன பயன்? தம்பி, நீ எனக்காக உன் மனைவியை விட்டு, அரண்மனையை விட்டு, உன் உணர்வையும் தூக்கத்தையும் விட்டு எனக்காக பணி செய்தாயே. நீ இல்லாமல் எனக்கு இந்த புகழ் எதுவும் வேண்டாம். இனி நானும் உயிர் வாழ மாட்டேன் என்று பலவாறு கூறி புலம்பி அழுதார். தன் மனசுமையையும் துக்கத்தையும் தாங்காமல் ராமர் மயங்கி விழுந்தார். ராமரின் துயரத்தைக் கண்டு தேவர்கள் முதலானோர் அழுதனர். இதை அறிந்த அரக்க தூதர்கள் ராவணனிடம் ஓடிச் சென்று வானர படையோடு லட்சுமணன் மாண்டான். லட்சுமணனின் பிரிவை தாங்க முடியாமல் ராமனும் மாண்டான். இதனால் தங்களின் பகை தீர்ந்தது என்று கூறினார்கள். பிரம்மாஸ்திரத்தால் ராமலட்சுமணன் உட்பட வானர வீரர்கள் மாண்டதை அறிந்து ராவணன் மகிழ்ச்சி அடைந்தான். இந்த மகிழ்ச்சியை விழாவாக கொண்டாட நினைத்தான். உடனே மருத்தன் என்னும் அரக்கனை அழைத்து, நீ உடனே போர்க்களத்திற்கு சென்று போரில் மாண்ட அரக்கர்களை அனைவரையும் ஒன்றுவிடாமல் கடலில் எடுத்து வீசிவிடு. இந்த வேலையை உன்னை தவிர வேறு யாரும் செய்யக்கூடாது. இது உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி யாருக்கேனும் தெரிந்தால் உன் தலையை சீவி விடுவேன் என்று கட்டளையிட்டு அனுப்பினான். இதற்கான காரணம் என்னவென்றால், அரக்கர்களின் பிணங்கள் போர்க்களத்தில் இருந்தால் பார்ப்பவர்கள் ராவணனின் அரக்கர்கள்தான் போரில் அதிகம் மாண்டவர்கள் என்பது தெரிய வரும். அதனால்தான் இறந்தவர்களின் உடலை கடலில் தூக்கி எறிய சொன்னான். ஆராவணனின் கட்டளைப்படி மருத்தன் போர்க்களத்திற்கு சென்று அரக்கர்களின் பிணங்களை கடலில் போட்டுவிட்டான். இப்பொழுது போர்க்களத்தில் வானர வீரர்கள் மட்டும் வீழ்ந்து கிடந்தனர். ராவணன் சீதையை போர்க்களத்திற்கு அழைத்துச் சென்று போரில் அரக்கர்கள் யாரும் ஆளவில்லை என்பதை தெரியப்படுத்த நினைத்தான். உடனே ராவணன் சீதையை அழைத்துச் சென்று ராமலட்சுமணனுக்கு நேர்ந்த கதியை காட்டுங்கள் என்று கட்டளையிட்டான். இதனால் சீதை ராமலட்சுமணர் மாண்டு விட்டனர் என்று நினைத்து தன்னை ஏற்றுக்கொள்வாள் என்று நினைத்தான். அரக்கியர்கள் சீதையை ஒரு புஷ்பரக விமானத்தில் ஏற்றி ராமலட்சுமணனின் நிலையை காட்டினர். சீதை ராமலட்சுமணரின் நிலையை கண்டு கதறி அழுதாள். என் பெருமானே, ராவணாதி அரக்கர்களை கொன்று தண்டகவனத்தில் வாழும் முனிவர்களுக்கு அனுகூலம் புரிவதாக கூறினீர்களே. தங்களின் இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம்? நான் அந்த மாயமான் மேல் ஆசைப்படாமல் இருந்திருந்தால் தங்களுக்கு இந்த நிலைமை நேர்ந்திருக்காது. நான் தங்களை மானின் பின் அனுப்பியது என் தவறு. இனி நான் என்ன செய்வேன்? எனக்கு துணையாக இனி யார் இருப்பார்கள்? எம்பெருமானே, தயவு கூர்ந்து எழுங்கள் என்று கதறி அழுதாள். சீதை லட்சுமணனை பார்த்து, இளையவனே, வலிமையானவனே, என் அண்ணன் ராமனுக்கு துணையாக இருப்பேன் என்று கூறினாயே. நான் அன்று உன்னை இகழ்ந்து பேசியதற்கு பதிலாக தான் இன்று இங்கு சிறைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீ அது ஒரு மாயமான் என்று கூறியும் நான் அதை கேட்காமல் உன் அண்ணனை சென்று தேடி வருமாறு கூறியது என் தவறு என்பதை உணர்ந்து விட்டேன். நீ அன்று என்னுடன் இருந்திருந்தால் தங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. இரவும் பகலும் பாராமல் கண் விழித்து காவல் புரிவாயே. நான் செய்த தவறால் தங்களுக்கு இந்நிலைமை நேர்ந்து விட்டதே. நான் மதியை இழந்ததால் தான் ராவணனின் சிறையில் அகப்பட்டு விட்டேன். இனி என்னை காக்க யார் இருக்கிறார்கள் என்று கூறி கதறி அழுதாள். பெருமானே, தங்களுக்கு என்னால் தான் இந்த துன்பம் நேர்ந்ததே. கண் இமைக்காமல் என்னை காத்த லட்சுமணா, அண்ணன் இறக்கும் முன் நான் என் உயிரை விடுவேன் என்று உன் அன்னை சுமித்திரையிடம் கூறினாயே. அதுபோல் இன்று செய்து விட்டாயே. கடலை கடந்து வந்து என்னை கண்டு சென்ற அனுமனே, உனக்கு இந்நிலைமை நேர்ந்து விட்டதே என்று கூறி கதறி அழுதாள். பெருமானே, நான் தீரா பழிக்கு ஆளாகிவிட்டேன். இனி என்னை காக்க யார் இருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு கீழே விழ முயன்றாள். அப்பொழுது திரிசடை சீதையை தடுத்தாள். பிறகு சீதையை அன்போடு தழுவிக்கொண்டாள். அம்மா சீதை, இதெல்லாம் மாயை. மாயமானை அனுப்பியதும் உன் தந்தை போல் மாய ஜனகரை உன் முன் கொண்டு வந்து நிறுத்தியதும் அரக்கர்கள் செய்த மாய வேலை என்பதை நினைவில் கொள்வாயாக. அங்கு வீழ்ந்திருக்கும் உன் கணவனை பார். ராமனின் உடலில் அம்பு பட்ட இடமும் தெரியவில்லை, இரத்த காயங்களும் தெரியவில்லை. அது மட்டுமில்லாமல் இங்கு ஒரு அரக்கர்கள் கூட தென்படவில்லை. இது எல்லாம் அரக்கர்களின் மாய செயல் என்பதை உணர்வாயாக. நான் கண்ட கனவு பொய்யாகாது. உனக்கு நேர்ந்த நல்ல நிமித்தங்களையும் நினைத்துப்பார். நிச்சயம் தர்மம் தலை தோங்கும். பாவச் செயல்கள் செய்யும் அரக்கர்களின் நிலைமை நிச்சயம் ஒரு முடிவுக்கு வரும். நீ அழாதே என்று ஆறுதல் கூறினாள். பிறகு திரிசடை, சீதா, முன்பு நாகப்பாசத்தால் கட்டுண்டவர்கள் விடுபட்டு ஆரவாரம் செய்த ஒலி உனக்கு கேட்டது அல்லவா? நிச்சயம் இவர்கள் திரும்பி வருவார்கள். ராமர் இறந்திருந்தால் இந்த 7 உலகங்களும் அழித்திருக்கும்.
நீ அனுமனுக்கு சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்று கொடுத்த வரம் பொய்யாகாது. உன் கற்பின் திறனுக்கும் அழிவு வராது. பிரம்மாஸ்திரத்தால் வீழ்ந்து கிடப்பவர்கள் நிச்சயம் உயிர் பெறுவார்கள். நீ உன் மனதை தெளிவுபடுத்திக் கொள் என்று ஆறுதல் கூறினாள். சீதை, திரிசடை தாயே, இதுவரை தாங்கள் சொன்ன எதுவும் பொய்யாகவில்லை. தக்க சமயத்தில் தாங்கள் எனக்கு அறிவுரை கூறியுள்ளீர்கள். தாங்கள் கூறிய வார்த்தைகளை தெய்வமாக நினைத்துதான் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றாள். நிச்சயம் எம்பெருமான் என்னை வந்து காப்பார் என்று கூறினாள். பிறகு அரக்கியர்கள் புஷ்பக விமானத்தில் ஏறி மீண்டும் அசோக வனத்திற்கே கொண்டு சென்று சீதையை காவலில் வைத்தனர். ராமரின் கட்டளைப்படி உணவு சேகரிக்க சென்ற விபீஷணன் போர்க்களத்திற்கு வந்தான். போர்க்களத்தில் பிரம்மாஸ்திரத்தால் வீழ்ந்து கிடக்கும் வானர வீரங்களைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். அங்கதன், சுக்ரீவன் முதலான வானர வீரர்கள் வீழ்ந்து கிடப்பதைக் கண்டு மிகவும் கவலை அடைந்தான். பிறகு விபீஷணன் ராமன் மயங்கி கிடப்பதைக் கண்டு அவனது கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. என்ன செய்வதென்று தெரியாமல் சிறிது நேரம் குழம்பியிருந்தான். விபீஷணன் ராமரை உற்று பார்த்தபோது ராமரின் உடலில் எந்த அம்பும் துளைக்கவில்லை என்பதை கண்டு கொண்டான். விபீஷணன் பிரம்மாஸ்திரத்தால் மாளாதவர் எவரேனும் உள்ளார்களா என சுற்றியும் பார்த்தான். உடனே அவனின் கண்களில் அனுமன் தென்பட்டான். அனுமன் அருகில் சென்று அவன் மேல் பட்டிருந்த அம்புகளை தூக்கி எறிந்தான். பிறகு தண்ணீரை கொண்டு அனுமனின் முகத்தில் தெளித்தான். அனுமன் ராமராம என சொல்லிக்கொண்டு எழுந்தான். விபீஷணனை பார்த்த அனுமன் மகிழ்ச்சியில் கட்டி தழுவிக்கொண்டான். பிறகு அனுமன், விபீஷணா, ராமர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்று கேட்டான். அதற்கு விபீஷணன் லட்சுமணனின் நிலைமையை கண்ட ராமர் அழுது தோய்ந்து மயக்கத்தில் உள்ளார் என்று கூறினான். பிறகு இருவரும் ராமலட்சுமணரும் மற்றும் மற்ற வானர வீரர்களும் இந்த இடர்பாட்டில் இருந்து மீள்வதற்கு ஏதேனும் வழி உள்ளதா என்று யோசித்தனர். அனுமனுக்கு உடனே ஜாம்பவான் ஞாபகம் வந்தது. உடனே விபீஷணனிடம், ஜாம்பவான் எங்கே? அவனுக்கு இறப்பு என்பது கிடையாது. அவன் நமக்கு ஏதேனும் நல்ல வழியை காட்டுவான் என்றான். பிறகு இருவரும் ஜாம்பவானை தேடினர். ஜாம்பவான் உடலெங்கும் அம்புகள் துளைத்ததால் மிகுந்த துன்பத்துடனும் சோர்வடைந்த உணர்விலும் கண்கள் மங்கிய நிலையில் மயக்கத்தில் இருந்த ஜாம்பவானை கண்டனர். தன்னை நோக்கி யாரோ வருவதை உணர்ந்த ஜாம்பவான், வருவது யார்? என்னை காக்க வந்த ராமனா, இல்லை லட்சுமணனா, அல்லது அனுமனா, இல்லை விபீஷணனா என்று எண்ணினான். ஜாம்பவானை பார்த்த விபீஷணன் மகிழ்ச்சியில், கண்டுவிட்டேன் கண்டுவிட்டேன் என்று கத்தினான். குரலை கேட்டு வந்திருப்பது விபீஷணன் என்பதை அறிந்து கொண்டான் ஜாம்பவான். பிறகு அருகில் இருப்பவன் யார் என்பதை அறியாமல், நீங்கள் யார் என்று கேட்டான். அனுமன், நான் அடியேன், அனுமன் வந்திருக்கிறேன் என்றான். இதை கேட்ட ஜாம்பவான் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். நாம் இறக்கவில்லை, பிழைத்துக் கொண்டோம் என்று மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தான். பிறகு ஜாம்பவான் ராமலட்சுமணர் வானரங்களின் நிலைமை கேட்டு அறிந்து கொண்டான். இதை கேட்ட ஜாம்பவான், இவர்கள் அனைவரும் பிழைக்க வைக்க அனுமன் ஒருவனால் மட்டுமே முடியும் என்றான். அனுமனே, நீ உடனே சஞ்சீவி மலைக்குச் சென்று சாவா மருந்தை கொண்டு வந்தால் இங்கு உள்ள அனைவரும் பிழைத்தெழுவார்கள். அங்கு பல அதிசய மூலிகைகள் இருக்கின்றன. இறந்தவர்களை உயிர் பிழைக்க செய்யும் மருந்து, உடல் பல துண்டுகளாக பிளவுபட்டு போயிருந்தால் அதனை ஒட்ட வைக்கும் மருந்து, உடலில் பாய்ந்த ஆயுதங்களை வெளியே எடுக்கும் மருந்து, சிதைந்து போன உருவத்தை மீண்டும் பழையபடியே பெறுவதற்கான மருந்து என்று தனித்தனியாக உள்ளது. அங்கு சென்று அந்த மருந்துகளை கொண்டு வா. தாமதம் செய்தால் பெரிய இழப்பு ஏற்படும். அம்மலைக்கு போகும் வழியை நான் உனக்கு கூறுகிறேன் என்றான். தென்கடலுக்கு 9000 தொலைவில் இமயமலை இருக்கின்றது. இமயத்துக்கு அப்பால் 9000 தொலைவில் ஏமகூட மலை இருக்கிறது. அம்மலைக்கு அப்பால் 9000 தூரத்தில் நிடத மலை இருக்கின்றது. அதற்கு அப்பால் 9000 தொலைவில் மேருமலை இருக்கிறது. மேருமலைக்கு அப்பால் 9000 தூரத்தில் நீலகிரி இருக்கின்றது. நீலகிரிக்கு அப்பால் 4000 தூரத்தை கடந்தால் மருந்து மலை இருக்கின்றது என்றான். பிறகு ஜாம்பவான், அனுமனே, உடனே வேகமாக சென்று சூரியன் உதிப்பதற்கு முன் மருந்து மலையை கொண்டு வர வேண்டும் என்று அனுமனிடம் வேண்டிக் கூறினான். உடனே அனுமன் தன் பெரிய உருவத்தை எடுத்து நிலத்தில் காலை ஊன்றி வானுயர பறந்தான். வேகமாக பறப்பதில் அனுமனுக்கு நிகர் எவரும் இல்லை. இருப்பினும் தான் பறந்த வேகத்தை பார்த்து அனுமனுக்கே ஆச்சரியம்தான். தன்னால் இவ்வளவு விரைவாக பறக்க முடியுமா என்று. தான் வணங்கி வழிபடும் ராமரின் உடன்பிறப்பு அல்லவா அங்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. அதை அனுமனின் அங்கங்களும் உணர்ந்திருக்க வேண்டும். அதனால்தான் பறப்பதில் இவ்வளவு வேகம். அனுமன் ஜாம்பவான் கூறிய வழியில் சென்று இமயமலையை அடைந்தான். அங்கே கைலை மலையில் ஊமை அம்மையுடன் சிவனை கண்டு கண்ணுதற்குரிய கடவுளாக எண்ணுதற்கரிய புண்ணியம் என்று வணங்கி அவரது அருளை பெற்றான். பிறகு ஏமகூட மலையையும் நிடத மலையையும் கடந்து சென்றான். இவற்றையெல்லாம் கடந்து மேருமலையை அடைந்தான். அங்கு பிரம்ம தேவனையும் லட்சுமி தேவியுடன் வீற்றிருக்கின்ற விஷ்ணு
மூர்த்தியைக் கண்டு வியந்து பயபக்தியுடன் பணிந்தார். 1000 ஆதித்தர்கள் ஒருங்கே உதித்தது போன்ற பேரொளி பிழம்பாக விளங்கும் சதாசிவ மூர்த்தியையும் மனோன்மணி அம்மையையும் கண்டு பிறவியின் பேராக எண்ணி ஆறாக கண்ணீர் வடித்து அஞ்சலி செய்தான். பிறகு இந்திர பகவானை வணங்கி தொழுதான். எண்திசை காவலரைக் கண்டு கைகூப்பினார். இவர்களின் ஆசியை பெற்ற அனுமன் உத்தரகுரு என்ற புண்ணிய பூமியை அடைந்தான். அங்கே ஆதித்தனை கண்டார். அங்கு இளமை மாறாது உயிரும் உடலும் போல ஒன்றுபட்டு வாழ்கின்ற புண்ணிய ஆத்மாக்களைக் கண்டான். பிறகு அங்கிருந்து நீலகிரி மலையை அடைந்து அதற்கடுத்துள்ள சஞ்சீவி மலை என்னும் மருந்து மலையை அடைந்தான். அதனை காக்கின்ற தெய்வங்கள் அனுமனை பார்த்து, நீ யார்? நீ இங்கு வந்ததற்கான காரணம் என்னன்னு கேட்டன. அதற்கு அனுமன், தெய்வங்களே, நான் வாயுகுமாரன் அனுமன். நான் ராமரின் தூதன். போரில் மாண்ட ராம பக்தர்களை உயிர்ப்பிக்க மருந்து கொண்டு செல்ல வந்தேன் என்று கூறினான். அத்தெய்வங்கள், நீ வேண்டிய மருந்துகளை கொண்டு சென்று மீண்டும் இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கூறி மறைந்தன. அதன் பிறகு திருமாலின் சக்கரத்தாழ்வார் வந்து காட்சி தந்து கருணை காட்டி மறைந்தார். பிறகு அனுமன் ஜாம்பவான் கூறிய மருந்துகளை பிரித்தெடுப்பது அரிதான செயல் என எண்ணினான். ஜாம்பவான் கூறிய மருந்தின் விவரம் சஞ்சீவகரணி, இறந்தவர்களை உயிர் பிழைக்க செய்யும் மருந்து. சந்தானகரணி, உடல் பல துண்டுகளாக பிளவுபட்டு போயிருந்தால் அதனை ஒட்ட வைக்கும் மருந்து. சல்லியகரணி, உடலில் பாய்ந்த படைக்கருவிகளை வெளியே எடுக்கும் மருந்து. சமணிகரணி, சிதைந்து போன உருவத்தை மீண்டும் பழையபடியே பெறுவதற்கான மருந்து. அனுமன் இங்கேயே நின்று கொண்டு மருந்து பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் கால தாமதமாகிவிடும் என்று நினைத்தான். பிறகு அனுமன் சஞ்சீவி மலையை வேரோடு பெயர்த்து எடுத்து தன் ஒரு கையில் வைத்துக்கொண்டு வான வழியில் இலங்கை நோக்கி புறப்பட்டான். அனுமன் சஞ்சீவி மலையை தேடிச் சென்ற பிறகு ஜாம்பவானும் விபீஷணனும் ராமரை காண விரைந்து வந்தனர். இருவரும் ராமரின் நிலைமையை கண்டு வருந்தினர். பிறகு இவர்கள் ராமரின் திருவடிகளை தொட்டு வணங்கினர். இதனால் ராமர் உணர்ச்சி பெற்று கண்களை மெதுவாக விழித்தார். ராமர் தன் முன் கண்ணீருடன் நிற்கும் விபீஷணனையும் ஜாம்பவானையும் பார்த்தார். ராமர் விபீஷணனை பார்த்து, விபீஷணா, நீ உணவு கொண்டு வர சென்றதால் நீ பிரம்மாஸ்திரத்திலிருந்து தப்பித்தாய். ஜாம்பவானை பார்த்து, நீ சாகா வரம் பெற்றதால் உயிர் பிழைத்தாய் என்றார். பிறகு ராமர் லட்சுமணனின் நிலையையும் நம் வானரப்படையின் நிலையையும் பார்த்தாயா? இதற்கு மேல் நான் ராவணனை வெல்வதில் என்ன பயன்? என் தம்பியை இழந்த பின் நான் வெற்றி காண்பதில் என்ன பயன் இருக்கிறது? லட்சுமணன் இந்திரஜித் மீது பிரம்மாஸ்திரத்தை ஏவுகிறேன் என்று கூறினான். ஆனால் நானோ பிரம்மாஸ்திரத்தை ஏவ வேண்டாம் என்று கூறிவிட்டு சென்றேனே. அந்த பிரம்மாஸ்திரத்தால் என் தம்பிக்கு ஆபத்து வரும் என்று நான் நினைக்கவில்லையே. நான் என் தம்பியின் பக்கத்தில் இருந்திருந்தால் பிரம்மாஸ்திரத்திலிருந்து காப்பாற்றியிருப்பேன். என் தம்பியை இழந்த பின் நான் உயிர் வாழ்வதில் என்ன பயன்? நான் என் உயிரை துறப்பதுதான் உத்தமம் என்றார். இதை கேட்ட ஜாம்பவான், பெருமானே, தங்களிடம் நான் ஒன்று சொல்ல வேண்டும். உலகை காத்தருளும் நீங்கள் இவ்வாறு பேசுதல் கூடாது. இந்த நேரத்தில் தாங்கள் மனம் தளராமல் தைரியமுடன் செயல்பட வேண்டும். நான் அனுமனிடம் வடக்கே சஞ்சீவி மலைக்கு சென்று இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மருந்தை கொண்டு வர சொல்லியிருக்கிறேன். அனுமன் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு வந்துவிடுவான். தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்றான். இப்படி ஜாம்பவான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அனுமன் வடக்கிலிருந்து கடும் வேகத்துடன் வந்து கொண்டிருந்தான். இந்த வேகத்தினால் பூமியே நடுநடுங்கி போனது. அனுமனை கண்ட ஜாம்பவான், அனுமன் வந்துவிட்டான், அனுமன் வந்துவிட்டான் என்று மகிழ்ச்சியில் கத்தினான். அனுமன் ஒரு பறவை வருவது போல் வந்து மெதுவாக நிலத்தில் இறங்கினான். சஞ்சீவி மலையின் காற்று வந்து பட்டதால் பிரம்மாஸ்திரத்தால் வீழ்ந்தவர்கள் புத்துயிர் பெற்று எழுவது போல் பெரும் வலிமையுடன் எழுந்தனர். ஆனால் ராவணனின் கட்டளைப்படி அரக்கர்கள் கடலில் வீசப்பட்டதால் அவர்கள் உயிர் பெற்று எழ வாய்ப்பில்லாமல் போனது. ராமர் உயிர் பெற்று எழுந்த லட்சுமணனை ஆனந்த கண்ணீருடன் அன்போடு தழுவிக்கொண்டார். பிறகு ராம லட்சுமணர் அனுமனை பார்த்து, அனுமனே, தசரத குமாரர்களான நாங்கள் மாண்டிருப்போம். இப்பொழுது உன்னால் திரும்பவும் உயிர் பெற்று எழுந்துள்ளோம். எங்களுக்கு உயிர் கொடுத்த மாவீரனே, உன் புகழ் என்றென்றும் வாழ்க என வாழ்த்தினர். அனுமன் ஒன்றும் பேசாமல் அடக்கத்தோடு ராமரை வணங்கினான். வானரங்கள் அனுமனை சூழ்ந்து கொண்டு வாழ்த்தினர். அனைவரும் உயிர் பெற்று எழுந்தவுடன் ஜாம்பவான் அனுமனிடம் சஞ்சீவி மலையை சிறிதும் தாமதிக்காமல் அதை எடுத்த இடத்திலேயே கொண்டு போய் வைத்துவிட்டு வா என்று கூறினார். அனுமன் சஞ்சீவி மலையை இருந்த இடத்தில் வைக்க சென்றான். இந்திரஜித் ஏவிய பிரம்மாஸ்திரம் ராமர் முன் வந்து தோன்றியது. என்னை வில்லில் பூட்டி செலுத்திய பின் நான் கொல்லுவது என்பது உறுதி என்ற உண்மையை நீ நிலைநிறுத்திவிட்டாய் என்று கூறிவிட்டு ராமரை சரணடைந்தது. ராவணனின் அரண்மனையில் இந்திரஜித் தன் பிரம்மாஸ்திரத்தால் ராம லட்சுமணன் உள்ளிட்ட வானரங்கள் வீழ்ந்ததை
வெற்றி விழாவாக கொண்டாடிக் கொண்டிருந்தனர். அரக்கர்களும் அரக்கியர்களும் மது அருந்தி ஆட்டம் பாட்டம் என மகிழ்ச்சியாக கொண்டாடினர். அப்பொழுது வானர வீரர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். வானரங்களின் ஆரவாரங்களை கேட்டு ராவணன் திடுக்கிட்டான். அப்பொழுது ராவணனின் தூதர்கள் அங்கு வந்தனர். அரசே, அனுமன் சஞ்சீவி மலையை கொண்டு வந்ததால் பிரம்மாஸ்திரத்தால் வீழ்ந்தவர்கள் புத்துயிர் பெற்று எழுந்து ஆரவாரம் செய்து கொண்டிருக்கின்றனர் என்றார்கள். இதை கேட்ட ராவணனின் மகிழ்ச்சி நிரம்பிய உள்ளம் சோகத்தால் வாடியது. உடனே ராவணன் மந்திர ஆலோசனைக்கு விரைந்து சென்றான். அங்கு இந்திரஜித், மாலியவான், மகோதரன் உள்ளிட்ட மற்ற மந்திர தலைவர்கள் அங்கு வந்து சேர்ந்தனர். ராவணன், ராமலட்சுமணர் மற்றும் வானர வீரர்கள் உயிர் பிழைத்ததை கூறினான். அப்போது மாலியவான், ராவணா, நீ அவசரப்பட்டு அரக்கர்களின் பிணங்களை கடலில் போட்டுவிட்டாய். அப்படி செய்யாமல் இருந்தால் அனுமன் கொண்டு வந்த சஞ்சீவி மலையால் அவர்களும் உயிர் பிழைத்திருப்பார்கள். சஞ்சீவி மலையை தூக்கிய அனுமன் இந்த இலங்கை நகரை தூக்கி கடலில் எறிந்தாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நீ உன் பிடிவாதத்தை கொண்டு உன் மதியை இழந்து விடாதே. நீ சீதையை கொண்டு போய் ராமனிடம் ஒப்படைத்துவிட்டு ராமனை சரணடைந்தால் இலங்கையில் மீதமுள்ள அரக்கர்களும் உயிர் வாழ்வார்கள் என்றான். இதை கேட்டு ராவணன் மிகுந்த கோபங்கொண்டு தங்களின் அறிவுரைகளுக்கு நன்று என்று கூறி அமர வைத்தான். இலங்கையில் அரக்கர்கள் அனைவரும் அழிந்தாலும் நான் ஒருவனே தனித்து நின்று போர் புரிவேன். போர் புரிவதற்கு யாருக்கேனும் பயம் இருந்தால் ஓடிவிடுங்கள். அது மகனாக இருந்தாலும் சரி. என் எதிரிகளை அழிக்கும் ஆற்றல் என்னிடம் உள்ளது. எனக்கு துணையாக யாரும் வரவேண்டாம். நானே அவர்களை அழிப்பேன் என்று கூறினான். அப்பொழுது இந்திரஜித் தந்தையை வணங்கி, தந்தையே, நான் அனைவரையும் கொல்லுமாறு பிரம்மாஸ்திரத்தை ஏவினேன். ஆனால் அதிலிருந்து ராமன் தப்பித்து விட்டான். இதிலிருந்து விபீஷணன் கூறியவாறு ராமன் பரம்பொருள் என்பதை தாங்கள் உணர வேண்டும் என்றான். ராவணன் கோபங்கொண்டு, என் ஆற்றலை நீ அறியவில்லை. நாளை நானே போருக்குச் சென்று அவர்களை கொல்லுவேன் என்றான். இதை கேட்ட இந்திரஜித், தந்தையே, தாங்கள் என்னை மன்னித்தருள வேண்டும். நாளை நான் போருக்குச் செல்கிறேன். அதற்கு முன் நான் ராமலட்சுமணை வெல்ல நிகும்பலா யாகம் செய்ய வேண்டும். இதற்கும் ஒரு தடை உள்ளது. நான் நிகும்பலா யாகம் செய்வதை விபீஷணன் ராமலட்சுமணனிடம் சொல்லாமல் இருக்க வேண்டும். இதனை தடுக்க நாம் மாய சீதையை கொன்றுவிட்டு பிறகு அயோத்திக்கு செல்வது போல் பாசாங்கு காட்ட வேண்டும். அதன் பின் நான் நிகும்பலா யாகத்தை செய்து முடிப்பேன் என்றான். இந்திரஜித்தின் யோசனையை ஏற்று ராவணன் இதற்கு சம்மதம் தெரிவித்தான். இந்திரஜித்தின் யோசனைப்படி அனுமன் சஞ்சீவி மலையை வைத்துவிட்டு வானமார்க்கமாக வந்து கொண்டிருக்கும் போது இந்திரஜித் ஓர் அரக்கனை மாய சீதையாக மாற்றி அனுமன் முன் தோன்றினான். இந்திரஜித் மாய சீதையின் கூந்தலை கையில் பிடித்து கொண்டு ஒரு வாளை கையில் வைத்திருந்தான். இந்திரஜித் அனுமனை பார்த்து, அடே வானரமே, இத்தனை விளைவுகளும் இந்த சீதையினால் தான் நிகழ்ந்தது. அதனால் இவளை நான் கொல்லப் போகிறேன். அது மட்டுமல்லாமல் நான் அயோத்திக்கு சென்று பரதன் சத்ருக்கனையும் கொல்லப் போகிறேன் என்றான். அனுமன் அவனிடம் பணிவாக, பெண்ணை கொல்வது என்பது பாவச் செயலாகும். இதனால் உனக்கு பாவங்கள் தான் அதிகரிக்கும். அறநெறியை அழித்து பாவத்தை தேடிக் கொள்ளாதே என்று தடுத்தான். ஆனால் இந்திரஜித் அனுமனின் சொல்லை கேட்காமல் மாய சீதையை அனுமன் கண்முன் தன் வாளால் வெட்டிவிட்டு, நான் அயோத்திக்கு சென்று பரதன் சத்ருக்கனையும் கொல்லப் போகிறேன் என்று கூறி அயோத்திக்குச் செல்வதைப் போல் நிகும்பலா யாகம் செய்யும் இடத்திற்கு சென்றான். அனுமன் நிஜமாகவே சீதை இறந்து விட்டதாக நினைத்து புலம்பி அழுதான். பிறகு அனுமன் விரைந்து சென்று ராமரிடம் சீதை இறந்த செய்தியையும் இந்திரஜித் அயோத்தி சென்றிருப்பதையும் கூறினான். இதை கேட்ட ராமர் அசைவற்றிருந்தார். வானரங்கள் எல்லாம் புலம்பி அழுதனர். ராமரின் நிலைமையை பார்த்த லட்சுமணன், அண்ணா, தாங்கள் இவ்வாறு வருந்துவது அறிவுடைமையாகாது. நாம் இந்த மூவுலகங்களையும் அழிக்க வேண்டும் என்றான். அப்பொழுது விபீஷணன் ராமரை பணிந்து, பெருமானே, இது எல்லாம் அரக்கர்களின் மாய வேலையாகத்தான் இருக்க வேண்டும். உங்களை திசை திருப்பிவிட்டு இந்திரஜித் நிகும்பலா யாகம் செய்ய சென்றிருப்பான். அந்த யாகத்தை அவன் திறம்பட செய்துவிட்டால் அவனை வெல்ல எவராலும் முடியாது. தாங்கள் கவலை கொள்ளாமல் இருங்கள். நான் வண்டு போல் சிறு உருவம் எடுத்து அன்னை சீதை எவ்வாறு இருக்கிறார் என்பதை பார்த்துவிட்டு வருகிறேன் என்றான். பிறகு விபீஷணன் சிறு வண்டு போல் உருவம் எடுத்து அசோக வனத்திற்கு சென்றான். அங்கு சீதை நலமுடன் இருப்பதைக் கண்டு மகிழ்ந்தான். உடனே விபீஷணன் அங்கிருந்து விரைந்து வந்து ராமரிடம் அன்னை சீதை நலமுடன் இருக்கிறார் என்று கூறினான். இதை கேட்டு எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்திரஜித் நிகும்பலா யாகம் செய்து வெற்றி பெற முயல்கின்றான் என்பதை விபீஷணர் கூறினார். ராமபிரான் சீதாதேவி உயிருடன் இருக்கின்றாள் என்றும் இந்திரஜித் வெட்டிய உருவம் மாய வடிவம் என்றும் அறிந்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார். விபீஷணரை கட்டி அணைத்து தழுவினார். விபீஷணா, எங்களுக்கு வரும் துன்பத்தை போக்க நீ இருக்கின்றாய். தெய்வத் திருவருள் இருக்கின்றது. அனுமன் இருக்கின்றான்.
எங்கள் தவம் இருக்கின்றது, ஆற்றல் இருக்கின்றது, வேறென்ன வேண்டும், எங்களுக்கு ஏது குறை என்று கூறி விபீஷணரை ராமபிரான் பாராட்டினார். விபீஷணர் ராமபிரானை பணிந்து, அண்ணலே மாயையில் வல்லனாகிய இந்திரஜித்து நிகும்பலையில் வேள்வியை முடிப்பானாயின் அவனை வெல்லுவது என்பது 14 உலகங்களிலும் முடியாத செயலாகும். யாகம் முடிவதற்குள் யாகத்தை அழிக்க லட்சுமணரை என்னுடன் அனுப்பி வைக்க வேண்டுகிறேன் என்றார். ராமரும் அதற்கு ஒப்புக்கொண்டு லட்சுமணனை அழைத்து, என் அருமை தம்பியே, நீ பிரமாஸ்திரம், நாராயணாஸ்திரம், பாசுபதாஸ்திரம் முதலிய தெய்வ படைக்கலன்களை முதலில் பிரயோகம் செய்யாதே. செய்தால் உலகம் அழிந்துவிடும். இந்திரஜித்து அப்படைக்கலன்களை ஏவுவானாயின் அப்படைகளால் தடுத்து அவனை வெற்றி பெறுவாயாக. தருமம்தான் வெல்லும், அதர்மம் ஒருபோதும் வெல்லாது என்று கூறி லட்சுமணருக்கு ராமர் கவசத்தையும் திருமால் வில்லையும் கொடுத்து போருக்கு விடை தந்து வாழ்த்தி அனுப்பினான். வானரங்கள் ஆளுக்கு ஒரு கொள்ளிக்கட்டையினை ஏந்தி கொண்டு இரகசியமாகச் செய்யும் அவ்வேள்வியை காத்து நிற்கும் அசுர சேனைகளுடன் போர் செய்தன. அசுர சேனைகளில் பலர் மாண்டனர். வேள்வியில் வைத்திருந்த தீர்த்த கும்பங்களும் யாக குண்டங்களும் சிதைந்தன. அங்கே அனுமன் வந்து, ஏ மூடனே, மாயா சீதையை வெட்டிவிட்டு அயோத்திக்கு சென்று பரதனோடு போர் செய்து வந்தாயா? பொய்யே வடிவான புன்மகனே, உனக்கு அழிவு காலம் வந்துவிட்டது. இன்னும் சிறிது நேரத்தில் உன்னை இழந்து உன் தந்தை அழப்போகின்றான், உன் தாய் வாய்விட்டு புலம்பப் போகின்றாள் என்று கூறி பரிகசித்தார்.